Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 11ல வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இன் HTML. ஸோ டேபிள் இது முன்னாடி ப்ரீவியஸஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு இமேஜஸ் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். டேபிள் இஸ் ஏ கிரிட் ஆஃப் ரோ அண்ட் காலம்ஸ். கிரிட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறோம் இல்லைங்களா. டேபிள்னால் நம்மளுக்கு என்ன அது பாக்ஸாக வருது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒன்று மேலே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிடைக்குங்களா, ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா டேபிள் இஸ் ஏ கிரிட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ரோன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரோன்னு சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக அப்படி நேராக வருது இல்லைங்களா, இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோவும் காலமும் இன்டர்செக்ஷன் ஆகும்போது நம்மளுக்கு செல்லுன்னு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமெம்பர் வாட் யூ லேர்ன்ட் அபவுட் டேபிள்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது பாக்ஸாக இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க கிரிட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Creating a table in HTML is not as easy as creating OpenOffice Writer. ஸோ OpenOffice Writerல வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் இதுதான் அதை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா the table were officially introduced within HTML 3.2. Tables are useful for the general display of tabular data. Representing table in HTML is heavy on tags. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் யூஸ் பண்ணுறது இதாக இருக்கும். அந்த டேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML வந்து பார்த்தீங்கன்னா 3.2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டேபிள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். எதுலனா நம்மளுடைய வெப் பேஜ் ப்ரௌசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை டேபிள்ஸ் இன் HTML. ஸோ அப்படி என்னென்ன டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் டு கிரியேட் டேபிள் எலமெண்ட்ஸ். ஒரு டேபிள் எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டேக்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. There are 5 core tags are used to create table in HTML. They are ஒரு HTML ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 5 விதமான டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இதில் HTML ப்ரோக்ராமில். ஸோ அந்த டேபிளுங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இஸ் யூஸ் டு கிரியேட் எ டேபிள். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், இந்த டேபிள் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ செகண்ட் டேக்கை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TR டேக். TR டேக் டிஃபைன்ஸ் டேபிள் ரோ. ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம TR டேபிள் ரோ அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா TH அப்படிங்கிற டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேபிளோடைய காலம். டேபிள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக நம்ம காலம்ஸ் பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TH. எத்தனை காலம்ஸ், ரோஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படி ஆர்டராக போகும் இல்லைங்களா, அது மாதிரி வந்துடும். காலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணும் இல்லைங்களா டேபிளை, அதை பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TH அப்படிங்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TD அப்படிங்கிற டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை தி டேட்டா இன் செல். இப்போ அந்த ரோவும் காலமும் இன்டர்செக்ஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி செல் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த செல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த செல்லுக்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த டேட்டா கொடுக்கறதுக்கு இந்த TD அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொடுத்தாகணும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படிங்கிற டேக் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா டைட்டில் ஃபார் தி டேபிள். ஒரு டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்ம ப்ரொவைட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கேப்ஷன் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் டேக் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த இடத்துல நம்ம அது கொடுத்துருவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாஷ் கொடுத்து அது கொடுத்துருவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 5 core tags வந்து பார்த்தீங்கன்னா T body, T head and T foot tags are also used to the define and control whole section of table. All above the tags are container tags. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா container tags தான். இந்த டேபிள் பாடி, அதாவது டேபிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாடி செக்ஷன் யூஸ் பண்ணுறது, டேபிள் ஹெட்டிங்கு, டேபிள் ஃபுட்டு
சரி இது 3 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்மள என்னென்னு சொல்கிறாங்கன்னா கண்டெய்னர் டேக்னா ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ கிரியேட்டிங் டேபிள் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண பாருங்க. வித் தி ஃபாலோயிங் இல்லுஸ்ட்ரேஷன் யூ கேன் லேர்ன் ஹவு டு கிரியேட் டேபிள் இன் HTML அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயும் போல் HTML அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு சாரி இதில் நோட்பேட் ++ இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ புக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பனிங் டேக் HTML கொடுத்துக்கிறோம். அடுத்து ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் டைட்டில் கிரியேட்டிங் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோசிங் டேக் கொடுத்து டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஹெட்டிங் டேக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா PG கலர் வந்து என்ன கொடுறேன் பேல் கோல்டு ராட் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் டேபிள்னு சொன்னால் இல்லைங்களா. டேபிள் கிரியேட் பண்ணணும்னா டேபிள் அப்படிங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் மென்ஷன் பண்ண முடியும். டேபிளோட பார்டரோட சைஸ் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் 1 கொடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸு இதெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த டேபிளோட பார்டருக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லியிருந்தேன் டேபிளுக்கான ஹெட்டிங்ஸ் கொடுக்குறது. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இதனுடைய அவுட்புட் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிளோடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ல் வந்துடுது. புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தலைப்பில் கேப்ஷனாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதனுடைய டேபிளோடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்ததுனால கரெக்டான சைஸில் இருக்குது. இது நம்ம அதிகமாக கொடுத்தோமோ அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும். அதுக்கு அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் கீழே தான் நம்மளுக்கு என்ன ஆகுது டேபிள் ஃபார்ம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் TRங்கிறது என்னது டேபிள் ரோ ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா TH அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது டேபிள் காலம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்மளுக்கு என்ன வரணும் புக்கு. ஸோ அப்போ THங்கிறது க்ளோஸ் பண்ணால் ஒரு காலம் முடிஞ்சுமா மறுபடியும் TH ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் செகண்ட் காலமில் நம்மளுக்கு என்ன வரும் ஆத்தர். அதே மாதிரி தேர்ட் காலமில் நம்மளுக்கு என்ன வரும்னா பப்ளிஷர். ஸோ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்னு கொடுத்தோமா கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கும்போது அது மேலே வந்துருச்சு சரிங்களா. இங்கே அதே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்ததுனால அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட பார்டர் வந்து வியூ ஆகுது. இந்த TR கொடுத்தோம் இல்லைங்களா டேபிள் ரோ. ஸோ அந்த டேபிள் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா TH நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டேபிளோடைய ஹெட் அதாவது பார்த்தீங்கன்னா டேபிளோட ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருக்கோம் புக்குன்னு கொடுத்துருமா. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போல்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஆத்தர் டேபிள் ஹெட்டிங்கு. தேர்ட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பப்ளிஷர். ஸோ அது இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு ரோ 3 காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து என்னது இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இந்த இடத்துல ஓப்பனிங் டேக் இந்த இடத்துல க்ளோசிங் டேக். அப்போ இத்தனை காலம் 3 காலம் முடிஞ்சோடனே இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரோவும் கம்ப்ளீட் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த ரோ வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் மறுபடியும் TRன்னு அடுத்த கொடுக்குறோம். TRனா டேபிள் ரோ. ஸோ அதில் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறோம் TDங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட டேட்டா வந்து கொடுத்துருவோம் Fox Pro 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா அதுக்கு அடுத்து செகண்ட் காலமில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் RK TextSally அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா TD வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டான்னு கொடுத்துருக்கேன் BPP பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரோ முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் TR ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே TDக்குள்ளே விசுவல் பேசிக் ஜெஃப்ரி ஆர் சபீரோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மேக்ரா ஹில் அப்படிங்கிறது லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். அடுத்து மறுபடியும் TR மறுபடியும் ஓப்பன் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா கோர் ஜாவா வால்யூம் 1 ஹாஸ்ட்மேன் கார்னல் அண்டு பியர்சன் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது மேலே ப்ரோக்ராமாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதனுடைய அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இதனுடைய டேட்டா புக் ஆத்தர் பப்ளிஷர் வந்துருச்சுங்களா. அதில் டேபிள் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம் டேபிள் ரோ ஒரு ரோ ஓப்பன் பண்ணிக்குவோம். அதில் டேபிள் டேட்டா ஃபாக்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு காலமில். அடுத்து செகண்ட் காலமில் RK TextSally. அடுத்து தேர்ட் காலமில் BPP பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்போ செகண்ட் ரோ க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் தேர்ட் ரோ ஓப்பன் பண்ணுறேன். தேர்ட் ரோவில்
டேபிள் டேட்டா ஃபஸ்ட்டு காலமில் என்ன பண்ண விசுவல் பேசிக் டாட் நெட் அப்படின்னு இருக்குது. அடுத்து டேபிள் டேட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் டேபிள் டேட்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜெஃப்ரி ஆர் சஃபீரோ அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து மறுபடியும் 3வது காலமில் என்ன பண்ணியிருக்கேன் டாட்டா மெக்ரா ஹில் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபைனலாக இந்த இடத்துல டேபிள் ரோவையே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் 4th ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஆருங்கிறது அது டேபிள் ரோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் டேபிள் டேட்டா என்ன கொடுத்துருக்கேன் கோர் ஜாவா வால்யூம் 1 ஹாஸ்ட்மேன் கார்னல் அண்டு பியர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் டேபிள் அப்படிங்கிற டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டேபிளுங்கிறது நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் எங்கேயுமே க்ளோஸ் பண்ண கிடையாது, கேப்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போ டேபிள் பாடி HTML ஸ்லாஷ் வரும் சரிங்களா. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் டேபிள் பாட்டோடைய வேல்யூ டிஆர் ரோ 1 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது ரோ 1. அடுத்து ரோ 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ரோ 3 ரோ 4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் புக்ஸ் ஆத்தர் பப்ளிஷர் மட்டும் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா காலம் ஹெட்டிங். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரோ 2க்கான டேட்டா, அதே மாதிரி ரோ 3க்கான டேட்டா, ரோ 4க்கான டேட்டா, இது எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. Ctrl+S சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். டெஸ்க்டாப்பில் என்ன கொடுக்குறேன்னா ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படின்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். hello.html கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமில் மினிமைஸ் பண்ணிட்டு HTML பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெலோன்னு இருக்கா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆச்சா பாருங்கள். புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிங்க் அப்படின்னு கொடுத்துட்றேன். பார்ப்போம் சேஞ்சஸ் கொடுத்து F5 கொடுத்தா நம்மளுக்கு என்னது வேரியேஷன் மாறிடுச்சுங்களா. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் சேம் புக்கு ஆத்தர் பப்ளிஷர் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு டைம் 2 டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இது டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இது தெரிஞ்சால் மட்டும் தான் பின்னாடி வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் கவனிச்சிக்கோ. டேபிள் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன்னா டேபிளுங்கிற டேக் யூஸ் பண்ணும். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோடைய பார்டர். ஸோ இப்போ டேபிளோடைய பார்டர் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது, நான் 10 கொடுக்குறேன். இப்போ அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் உனக்கே தெரியும். F5 கொடுக்குறேன் பாருங்கள். டேபிளோடைய பார்டரோடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு ரொம்ப மொத்தமாக இருக்கா. ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கேப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோ 1 அப்படிங்கிறது ரோ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் TR. ஸோ அதனுடைய க்ளோசிங் டேக் TR/. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா TH அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலமோட ஹெட்டிங் கொடுக்கறது TH டேபிள் ஹெட்டிங்னு வச்சுக்கோ சரியா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா TD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டைம் 2 டைம் நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.